சூரியனை பற்றி பேசுகின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சூரியன் தனது சஞ்சாரத்தை வைத்து தான் தமிழ் மாதத்தை கணக்கிடுறோம்னு சொன்னேன். சூரியன் குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மகர ராசியில் ஆரம்பித்து ஆனி மாதம், அதாவது மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவோம். அதுபோல் ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை தட்சியாண புண்ணிய காலம்னு சொல்லுவோம். அந்த 6 மாதத்தை பிரிக்கிறதே சூரியனை வைத்து தான் பிரிக்கிறோம். அடுத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய நட்சத்திரம்னு பார்க்கின்ற பொழுது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரம் ஒருத்தர் பிறந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூரிய திசை நடக்கும். இந்த நட்சத்திரத்தில் மற்ற கிரகங்கள் அமைகின்ற போது அதனை சூரிய நட்சத்திரத்தில் அமையப்பெற்ற கிரகம், சூரியன் சாரம் பெற்ற கிரகம்னு சொல்லுவோம். அடுத்து பார்க்கின்ற பொழுது சூரியனும் சந்திரனும் இணைகின்ற நாட்களை நம்ம அமாவாசைன்னு சொல்லுவோம். சூரியனுக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறத பௌர்ணமி என்று கணக்கெடுக்கிறோம். ஒரு ஜாதகம் எடுத்த உடனே அந்த ஜாதகர் வளர்பிறையில் பிறந்தாரா, தேய்பிறையில் பிறந்தாரான்னு பார்க்குறதுக்கு நம்ம மெயினாக இந்த சூரியன் சந்திரன் சஞ்சாரத்தை வச்சே சொல்லிடலாம். சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு 7 கட்டத்துக்குள்ளே சந்திரன் இருந்தால் அவங்க வளர்பிறையில் பிறந்தாங்கன்னு சொல்லலாம். சூரியன் இருக்கக்கூடிய கட்டத்திலேருந்து 7 கட்டத்திலேருந்து 12 கட்டத்துக்குள்ளே சந்திரன் இருந்தால் அவங்க தேய்பிறையில் பிறந்தாங்கன்றதை உறுதியாக நம்ம சொல்லிடலாம். பொதுவாக சூரியன் சந்திரன் இணைகின்ற நாட்கள் அமாவாசை. சூரியனுக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கக்கூடிய காலம் உங்களுக்கு பௌர்ணமி காலம்னு சொல்லலாம். இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்றால் சூரியன் கூட ராகுவோ அல்லது கேதுவோ இணைஞ்சிருந்து கூட சந்திரன் இருந்தால் அது சூரிய கிரகணம்னு சொல்லுவோம். அமாவாசை நாட்களில் சூரிய கிரகணம் ஏற்படும். அதுபோல் சூரியன் கூட ராகு அல்லது கேது இருந்து அதுக்கு 7ஆம் வீட்டில் ராகு அல்லது கேது அமையப்பெற்று கூட சந்திரன் அமையப்பெற்றால் அதனை உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் குறிப்பாக அதை சந்திர கிரகணம்னு சொல்லுவோம். கிரகணத்தை கூட ராகு கேது சஞ்சாரத்தையும் சூரியன் சந்திரன் சஞ்சாரத்தை வச்சு நம்ம தெளிவாக சொல்லலாம். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு சூரியன் சந்திரன் ஆகிய 2 கிரகங்களும் ராகு கேது தொடர்போடு இருந்தால் அது கிரகண தோஷம் என்ற ஒரு கருத்தும் உண்டு.